வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். மார்க்கெட்டு இன்னைக்கு எங்கே ஓப்பன் ஆச்சு, எந்தெந்த டார்கெட்டில் அடிச்சிருக்கிறது நம்ம இன்னைக்கு செக் பண்ணிடலாம். டிஸ்க்ளைமர், நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் ஓப்பனிங் 25,530. அதே கேண்டில் பார்த்தீங்கன்னா 25,499.40 லோ வந்தது. நம்ம நார்மல் பையை போகிறது 25,515, டார்கெட் 25,569. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே சப்போர்ட் எடுத்துட்டு 25,569க்கு 77 இங்கே இந்த கேண்டில் இங்கேயே டார்கெட்டு ஃபஸ்ட்டு இது அடிச்சது. அதுக்கப்புறம் நார்மல் செல்வம் 25,554 அது இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் இந்த இடம், சைடில் பாருங்கள் தெரியும் 54. அதோட டார்கெட்டு 25,500, பட் 25,518 வரைக்கும் தான் வந்தது. இருந்தாலும் டார்கெட் அடிச்சிருக்கும். ஆட்டோ ட்ரேடிங் இன்னைக்கு சிக்னல் கிடையாது, ஏன்னா நேற்றுக்கு விழுந்த பை இன்னைக்கு கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ நோ ஆட்டோ ட்ரேடிங் டுடே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதோட நம்ம பையபோ விழுந்ததே காலையில், அது கூட செகண்ட் பையபோ 25,599 இங்கே இருக்கு பாருங்க. 25,599க்கு இங்கே இதுக்கு மேலே ஸ்டேபிள் ஆச்சு. இப்போ ஸ்டேபிள் ஆனது இமீடியட்டாக 25,668 போகணும். பட் 668க்கு 635, ஏன்னா இங்கே ஒரு ஹேர்டல் இருக்குது. ஆல்ரெடி சொன்னதில்ல, ஒரு 30 பாயிண்டில் ஹேர்டல் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் அதனால் போக முடிஞ்சது, அங்கே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு ஆல் ஓவர் நடந்தது. க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,623. அப்போ இதே பேஸ் பண்ணி நாளைக்கோட லெவல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கோட நார்மல் பையபோ அப்படிங்கிறது 25,538 இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,571, 25,629 ரெண்டு டார்கெட்டு. அதுக்கப்புறம் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா, நாளைக்கு இல்லை, நாளானைத்து வீக்லி எக்ஸ்பைரி, நாளைக்கு எக்ஸ்பைரி கிடையாது. 25,403க்கு மேலே பையப்போ, அதோட டார்கெட் 25,436, 25,493 இருக்கும். இது கேப் டவுனு. கேப் அப் இருந்ததுன்னா அதோட பையபோ 25,674, அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,707, 25,764. இது அப்சைடு. இந்த 3 லெவல் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை, ஒருவேளை நாளைக்கு ரேலைக்கு கொடுத்துட்டு வியாழக்கிழமை சைட்வேஸாக இருக்கலாம், பார்க்கலாம். ஓகே, இப்போ செல் ப்ளோ. நார்மல் செல் ப்ளோ அப்படிங்கிறது 25,614 கீழே இருக்கு. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,571, 25,523 இருக்குது. கேப் அப்பு செல் ப்ளோ இருந்ததுன்னா 25,749 கீழே செல் ப்ளோ. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,707, 25,659 இருக்கும். கேப் டவுன் சீனரியோ இருந்ததுன்னா
25,000 25,478 கீழே செல் விழும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 25,436, 25,388ல இருக்குது. இதுதான் நாளைக்கோட லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வந்துட்டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை இது எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கே எடுத்தது, அப்புறம் ஆட்டோ ட்ரேடிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் எப்படி போனாலும் அந்த பணம் உள்ளே வர்றது, பணம் வெளியில் வர்றது தான் அந்த வேல்யூ மூவ் ஆகிறது எல்லாமே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு இல்லையா, அப்போ இங்கே எடுத்தவங்க இங்கே புக் பண்ணிடுவாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது, 528 டு 628, 100 பாயிண்ட்டு. அப்போ இந்த 100 பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு லாட்டுக்கு 7,800 வச்சுருவாங்க. இப்படி தான் புக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். எக்ஸாக்டாக சப்போர்ட்டும் எடுத்துரும். வீக்கெண்ட் வந்துட்டு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக வேறு ஏதாவது டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது நம்ம டாபிக் எடுத்து வீக்லி ஒரு டாபிக் மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.